गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 11ஆம் தேதி, இன்றைய கிழமை சனிக்கிழமை, சித்திரை மாதம் 28ஆம் தேதி. இன்றைய திதி சதுர்த்தி திதி. இன்றைய நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புதன், சூரியன், சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். மேற்கொள்கின்ற இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதுல கொஞ்சம் அவசரப்படாம இருந்தோம்னா இன்னைக்கு வேலைகள் நல்லபடியாக நடக்கும். கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு செயல்பாடுகள் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தைரியமாக எல்லா வேலைகளையுமே இன்னைக்கு செய்வீங்க. ஆனா எந்த விஷயங்கள்ல நம்ம தைரியமா செயல்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம செயல்படுறது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. தேவையில்லாத ஒரு விஷயங்கள்ல தைரியமாக செயல்பட்டு அதன் வழியில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிரிகளின் நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஆனால் நீங்களும் விடாப்பிடியா எதிரிகளை எல்லாம் வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பாக கண் சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. தூக்கமின்மையினால கொஞ்சம் அவதி நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தவறான செயல்கள்ல ஈடுபடாமல் இருக்கிறது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், பண விரயங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிடிவாத தன்மை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விடாப்பிடியாக நம்ம ஒரு விஷயத்துல இருந்துட்டோம் அப்படின்னா அங்கேயே இருப்போம். நம்ம இறங்கி வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மிகவும் நன்மையானதாக இருக்கும். பெரியோர்களுடைய பேச்சை கேட்டு இன்னைக்கு நடந்து கொள்ளுவது, சிறு பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. நம்மளுடைய நன்மைக்காக சொல்றாங்கிறத தெரிஞ்சு நீங்க கொஞ்சம் அவங்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டு நடப்பது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. வற்புறுத்தும் உணர்ச்சிகளை கட்டுக்குள் வைப்பது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. இளைய சகோதரருக்கு உங்களுக்கு உதவுற சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்குன்னு வரும்போது அவர் வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனதிற்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு ஒரு போராட்ட குணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீணான தகராறுகள்ல நாமளாக ஈடுபடாத வரைக்கும் மிகவும் நன்மையானதாக இருக்கும். அதனால முடிஞ்சளவு தேவையில்லாம எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் நீங்களா இழுத்துக்காம இருக்கிறது இன்னைக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ரகசியமான விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்படும். இன்னைக்கு வேலை சார்ந்த விஷயங்களோ வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பணிகளில் ஈடுபட்டு இருக்கும் போதோ உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாமே இன்னைக்கு வெளிப்படும். மனோபலமும் சரீர பலமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பயண வழிகள்ல சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விளையாட்டு சார்ந்த துறைகள்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. ஸ்கின் ரீதியிலான சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ உதவி எடுக்கிற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிய முயற்சிகள் ஏதாவது எடுப்போம் அப்படிங்கிற எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு காசோலைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிகம் கவனத்தோடு நீங்க நடந்துக்கிறது மிகவும் அவசியமாக இன்னைக்கு இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல சாதுரியங்கள் அதிகமாக இருக்கும். அதன் வழியில வெற்றிகள் கிடைக்கும். புதிதான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கின்றது.
இன்னைக்கு கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும். நிதானங்களாக இருக்கணும். முன்கோபங்கள கொஞ்சம் தவிர்த்தோம்னா நல்லபடியாக இன்னைக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரன் பார்க்கும் விஷயங்களாக நீங்க போறீங்கன்னா, இன்னைக்கு தாராளமாக அதையெல்லாம் செய்யலாம். அரசு அரசு காரியங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, தாராளமாக இன்னைக்கு அதற்காக ஈடுபடலாம். ஏதாவது வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தாராளமாக அதையெல்லாம் செய்யலாம். நின்று போன வேலைகள நீங்க திரும்ப எடுத்து செய்யலாம். ஒரு கட்டிட பணி நின்னு போயிருந்தது அப்டின்னா, அத திரும்பி எடுத்து செய்றதுக்கு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வீணான வம்புகளுக்கு போகாம இருக்கிறது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யாம இருக்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடலாம். ஒரு வியாபாரம் இல்லைன்னா தொழில் ரீதியில ஒப்பந்தங்கள் எல்லாம் வருதுன்னா, அதுல நீங்க இன்னைக்கு ஈடுபடலாம். அயல்நாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு முயற்சி செய்றவங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாம். 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்தீங்கன்னா, நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்ப ரீதியான சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். பண வரவுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது மிகவும் நல்லதாக இன்னைக்கு இருக்கின்றது. பேச்சிலும் செயல்பாடுகள்லையும் கொஞ்சம் நிதானங்கள் தேவை. பரபரப்பாக அவசர சூழ்நிலைகள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால எந்த ஒரு செயல்லயும் கொஞ்சம் நிதானத்தோடு நம்ம செயல்படுறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வருகிற லாப பணங்களை கவனமுடன் பாதுகாப்பாக வச்சுக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. மூத்த சகோதரர் வழியில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இல்லைன்னா அவருக்கு ஏதாவது உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம அவசரப்படாம இருக்கணும். ஏதாவது ஒரு வீட்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குன்னா, அவசரப்பட்டு நம்ம எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு குடும்ப ரீதியில செஞ்சிடக்கூடாது. வரவேண்டிய பணங்கள கராராக கேட்டு வாங்குகின்ற ஒரு சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். ரொம்ப நாளா தரல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கண்டிப்போடு கேட்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் சார்ந்த தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதற்கான ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலம்பமாக இருக்கட்டும், கராத்தேவாக இருக்கட்டும், இந்த மாதிரி தற்காப்புக்காக நம்ம ஏதாவது ஒரு கலைகளை கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முகப்பகுதிகள்ல வெளியே போகும்போது, இல்லைன்னா வண்டி வாகனங்களில் செல்லும்போது, இதுல எல்லாம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம உண்மையை மறைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் போராடி மீட்கக்கூடிய ஒரு குணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல லாபமான ஒரு செயல்பாடுகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வாய் குறித்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பற்கள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரம் இதுல எல்லாமே கொஞ்சம் கண்டிப்போடு இன்னைக்கு நடந்து கொள்வீங்க. இந்த மாதிரி பணம் தந்து பணம் தரக்கூடிய நிறுவனங்களாக வச்சு நடத்துறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமான கண்டிப்புகளும், அதிகாரத்தன்மையும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செயல்திறன்கள் எல்லாம் அதிகரிக்கும். வேலை செய்கின்ற விஷயங்கள்ல உங்களுடைய செயல்திறன்கள் அதிகமாக இருக்கும். ஆர்வமுடன் சம்பாதிக்கின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய இருக்கும். கால் சம்பந்தமான பகுதிகள்ல இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. கற்ற கலைகளின் வழியில லாபங்கள் நிறைய இருக்கும் இன்னைக்கு. ஆராய்ச்சி சார்ந்த பணிகள்ல ஈடுபடுபவர்களுக்கு அதன் வழியில லாபங்கள், ஆதாயங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நிர்வாகத்திறனின் மூலம் பெரிய பொறுப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
சட்டம் சார்ந்த துறைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளோ, இல்லைன்னா அதுல இருக்கிறீங்கன்னா, அதுல பெரிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சூழல்களோ இன்னைக்கு வர்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்ப நிர்வாகத்தையும் கொஞ்சம் கண்டிப்போடு கவனிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள் ஏதாவது தொழில் முறைகள்லயோ, வியாபார ரீதிகள்லயோ ஏதாவது நடக்குதுன்னா, அத நீங்க இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்தா நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்றீங்கன்னா, அது நல்லபடியாக லாபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நெறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள் ஏதாவது பண்றீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது இதெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம். எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறவங்களா இருந்தா இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகள் ஏதாவது எடுக்கும்போது பதற்ற நிலைகள் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் எதுவும் இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மைகள் தரும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கான லாபகரமான செயல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரருக்கு ஏதாவது உதவிகள் நீங்க செய்யக்கூடிய மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள் மூலமா உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். புதிதாக வேலை இல்லைன்னா தொழில் சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கான ஆர்வங்கள் உங்களிடம் அதிகமாக காணப்படும். உங்களுக்கு பரபரப்பான ஒரு ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நிறைய இருக்கும். ஒரு சுறுசுறுப்பாகவும் பரபரப்போடு திரியிற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முன்கோபமும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால பேசுதலின் போது கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடுபவர்களுக்கு இன்னைக்கு வேலைகள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். சீருடை சம்பந்தமான வேலைகள், ரா டிபார்ட்மெண்ட் அதாவது உளவுத்துறை சம்பந்தமான வேலைகள், ராணுவ வேலைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் அதிக எண்ணங்கள் இருக்கும். இதெல்லாம் ஈடுபடக்கூடிய முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு வேலைகள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். உடலிலும் மனதளவிலும் தைரியம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ரத்தம் அதாவது பிபி சம்பந்தமான ஒரு வேரியேஷன்னால நமக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் அளவுல இருக்கலாம். இல்லைன்னா தலைவலி ரீதியான ஏதாவது உடல் உபாதைகள் இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் வருத்த நிலைகள் அதிகமாக இதன் வழியில இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் நலனிலும் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உழைப்பால் முன்னேறக்கூடிய நபராக இன்னைக்கு காணப்படுவீங்க. செல்வாக்குகள், புகழ் இதெல்லாம் உயரக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. திறமைகளால மேலும் மேலும் வளரும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க. தாத்தா இருக்கிறார்னா அவருடைய உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற மாதிரி சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் சார்ந்த பண விஷயங்கள்ல செலவு செய்யும் போது அதிக கவன நிலைகள் தேவை. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நம்ம மேற்கொள்ளும் போது சின்ன சின்ன செலவா நம்ம செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்ததுன்னா, அதுல கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. எது தேவை, எது வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒதுக்கி பார்த்து நம்ம செய்யறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. குடும்பத்தினரின் ஆதரவுகள் உங்களுக்கு அதிகமாக இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சாற்றல் மூலம் தொழில் இல்லைன்னா வேலைகள்ல லாபங்கள் இருக்கும். உங்களுக்கு பேச்சாற்றல் சம்பந்தமான விஷயங்களாகவே புதிதாக தொழிலோ இல்லைன்னா ஒரு வேலைகளோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தோற்றத்திலும் பேச்சிலும் இன்னைக்கு கம்பீரத்தன்மை அதிகமாக இருக்கும். சுய முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள்ல தைரியங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் வந்தா எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்துக்கலாம், அதை ஃபேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக காணப்படும். துணிவுடன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வேலை ரீதியான ஆர்வங்கள் மேலும் மேலும் உயர்வாக இருக்கும்.
நம்ம அடுத்தடுத்து இதுல இந்த ஸ்டெப் பண்ணி நம்ம சீக்கிரமா முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான தாட் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படுகின்றது. ஆராய்ச்சி ரீதியான எண்ணங்கள் இன்னைக்கு தொழில் முறைகள்ல சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு இதெல்லாம் இருக்கும். செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனோடு நம்ம புதிய முயற்சிகள் எதிலையும் இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நகை வாங்க போறீங்க, இல்ல நகை செய்ய கொடுக்க போறீங்க, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்யலாம். நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாம் இரவு நேரங்கள்ல மேற்கொள்றீங்கன்னா அதிக கவனங்கள் தேவை. முடிந்தால் அது கொஞ்சம் அவசரம் இல்ல, அவசியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் தவிர்ப்பதும் மிகவும் நன்மையானதாக இருக்கும். வண்டி வாகனங்கள்ல கவனங்கள் தேவை. புதிதாக வண்டி வாங்க போறீங்கன்னா இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவை. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடாச்சலபதி. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தை வழியில சிலருக்கு சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் உடல் நலன்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. வெளிநாட்டு பயணம், இல்லைன்னா வெளிநாட்டில் தொழில் தொடங்கும் விஷயம், இல்லைன்னா வெளிநாட்டில் வேலை தேடும் ஒரு விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஏதாவது செலவுகள் பண்ற மாதிரி சூழல்கள் வர்றதுக்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய தொழில்ல குடும்பத்தினரின் ஆதரவுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல குடும்பத்தினர் எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் நலன்ல கவனம் செலுத்துவதும் மிகவும் நன்மையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. குழந்தைகள் வழியில சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படலாம். உங்களுக்கு பிரியப்பட்ட விருப்பமான பொருட்கள் ஏதாவது வாங்கி தர மாதிரியான சூழல்கள் இன்னைக்கு ஏற்படலாம். ரகசியமான ஈடுபாடுகள் மேலும் பலப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்தோர்கள் வழியில ஏதாவது செலவுகள் ஏற்படலாம். அதாவது வீட்டில் உள்ள வயதானவர்கள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரகசியமான பொறுப்புமிக்க பதவிகள்ல சிலர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான சுய முயற்சிகள்ல இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. விரயத்தோடு கூடிய வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது சின்ன ஒரு செலவு செஞ்சு அதன் வழியில நமக்கு வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சமாதான உடன்பாடுகள் ஏற்படும் போது அதுல சின்ன சின்ன தடைகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலதனமாக போடும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. எந்த பெரிய அளவுல எல்லாம் மூலதனம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல கொஞ்சம் அவசியமாக கவனங்கள் தேவை. கணவன் மனைவிக்குள்ளாக அந்யோன்யங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தேவையற்ற வாக்குவாதங்கள், முற்றும் அளவிற்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால யாருடனும் இன்னைக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களை வச்சுக்காம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கண் சார்ந்த தொந்தரவுகள் சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தூக்கமின்மையினால கொஞ்சம் உடல்நிலையில அயர்வு, சோர்வு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செரிமான ரீதியான வயிற்று உபாதைகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரகசியமான முறைகள்ல சிலருக்கு பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பாத பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. மனதிற்குள்ளான ஒரு போராட்ட உணர்வுகள் இருக்கும். எப்பவோ நடந்த ஒரு பிரச்சனைகளை நம்ம நினைச்சிட்டு இன்னமும் மனதிற்குள்ள அதை போட்டு வருத்தப்பட்டுட்டு அவங்க மேல ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். கடன்களை அடைக்க வேண்டிய கட்டாயங்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது கடன் தந்தவர்கள் வழியில கொஞ்சம் கராரான பேச்சுகள் வரலாம். நீங்க சீக்கிரமா அதை கட்டியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்டர் வர்ற மாதிரியான ஒரு சூழல்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதற்காக நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு கடன்களை அடைக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் கடனை மகன் அடைக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் இல்லைன்னா பூர்வீக சொத்துக்களை ஏதாவது ஒரு காரணத்திற்காக விற்கும் எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும்
இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரவு நேரங்கள்ல வெளியூர் பயணங்கள் எல்லாம் போக போறீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப அவசியமானதாக இருந்தால் செய்யலாம். இல்ல அப்படின்னு சொன்னா அதை மறுநாள் காலையில நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுடைய உதவி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம். கடன்களை அடைக்கலாம். இன்னைக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருந்துகள் எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மையாக இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் இன்னைக்கு கவனங்கள் அவசியமாக தேவை. தம்பதியர்களுக்குள்ளாக ஒற்றுமைகள் இன்னைக்கு அவசியமாக தேவை. ஏதாவது ஒரு வாக்குவாதங்கள் வருதுன்னா நம்மளாக விட்டு கொடுத்து போறது மிகவும் கவனமாக அந்த விஷயங்கள்ல இருக்கிறது அவசியம். உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தைக்கு உதவியாக ஆதரவாக இன்னைக்கு செயல்படுவீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல தந்தை ஏதாவது உதவிகள் கேட்டிருந்தா அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வெளிநாட்டு பயணங்கள், இல்லைன்னா வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்குற எண்ணங்கள், வெளிநாட்டில் வேலை தேடும் முயற்சிகள், இதுல ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா குடும்பத்தின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல ஈடுபடுபவர்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்தோட சப்போர்ட்டும் இன்னைக்கு நிறைய இருக்கும். குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்லுகின்ற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கோ பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கோ வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூத்த உடன்பிறப்புகள் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சிலருக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவோர்ஸ் எல்லாம் ஆகிட்டவங்களுக்கு இப்ப இரண்டாவது திருமணம் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண முதலீடு செய்து செய்தொழில் ஆரம்பிக்கின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கால்நடை வளர்ப்புகள் செய்து கொண்டிருக்கிறீங்கன்னா அதன் வழியில லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்களோடு ஒரு சந்திப்புகள், இல்லைன்னா அவர்கள் வழியில ஏதாவது உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. காது ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள்னால நம்ம ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்ற மாதிரி வாய்ப்புகள் வர்றதுக்கு நிறைய சூழ்நிலைகள் இருக்கின்றது. தந்தைக்கு உடல் நலன்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தந்தை வழி உறவினர்களுக்கு உங்களால கொஞ்சம் நன்மைகள் இருக்கும். நீங்க அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்யற மாதிரி சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முழங்கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு மருத்துவ தீர்வு எடுப்பது மிகவும் அவசியமாக இன்னைக்கு இருக்கின்றது. கலைகளில் திறமைகளை வளர்த்து கொள்ளும் முயற்சிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த கலைகள் தெரிஞ்சாலும் அதை மேலும் மேலும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. தோள்பட்டை சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பல வழிகளிலும் இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அதிகாரமும் கோபமும் நிறைந்த ஒரு நபராக இன்னைக்கு காணப்படுவீங்க. ஆற்றலும் திறமை வெளிப்பாடும் இன்னைக்கு அதிகமான முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நடைமுறைகளுக்கு உகந்த சிறப்பான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியிலையும் உங்களுக்கு நிறைய லாபங்கள் ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒப்பந்த வேலைகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சமாதான பேச்சுகள்ல நல்ல ஒரு உடன்பாடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன் இன்னைக்கு உங்களிடம் காணப்படும். பதற்றங்களையும் அவசரத்தையும் குறைச்சோம்னா இன்னைக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. லாபங்களும் இன்னைக்கு அதிகமாக கிடைக்கும். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு துணிவுடன் செயல்படும் ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பரிகார சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது இருக்குதுன்னா அதை இன்னைக்கு நீங்க செய்ய போறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அரசு ரீதியிலான காரியங்களுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ண போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக பண்ணலாம்.
பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு திடீர் வெளியூர் பயணங்கள் வருது அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் நீங்க செய்யக்கூடாது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு பெரிய ஒரு துன்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது அதுல ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட போறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். குழந்தை பேரு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுக்கான உடல் நலன்ல இன்னைக்கு கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. தொழில் ரீதியான பெரிய அளவு முதலீடுகள் எல்லாம் போடுறீங்கன்னா அதுல கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அவசியமாக தேவை. அரசு பணியில் உள்ளவங்களுக்கு வேலை சார்ந்த தொந்தரவுகள் சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. யாருக்காவது கடன் தரும் சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீணான விவாதங்கள் கருத்து மோதல்கள் எல்லாம் நாமளாக கலந்து கொள்ளாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வரன் ரீதியான பேச்சுகள் ஏதாவது பேசுற போது கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. உடன் பணிபுரியும் வரனாக அமையறதுக்கான ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான கோபங்கள்ல கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது மிகவும் அவசியம். கோபம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒரு கட்டுப்பாடுகள் தேவை. நிர்வாகத்திறன் சம்பந்தமான வேலைகள்ல பாராட்டுகளும் முன்னேற்றங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சிறந்த முன்னேற்றமும் உழைப்பும் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். அரசு பணிக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ துறைகள்ல சிலர் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு ஃபீல்டுல போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தற்காப்பு கலை சார்ந்த விஷயங்களையே நம்ம தொழிலா எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விளையாட்டு வீரர்களாக நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் விளையாட்டு துறைகள்ல ஆர்வமா இறங்குறதுக்கான ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுரங்க ரீதியிலான ஒரு தொழில்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு நில தரகர்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களோ முயற்சிகளோ எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செங்கல் போன்ற கட்டிடத்துறை சம்பந்தமான பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உருக்காலை சம்பந்தமான வேலைகள், இயந்திர உற்பத்தி சம்பந்தமான வேலைகள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான ஒரு தொழில் அமைப்புகளை மேற்கொள்ளுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இதன் சார்ந்த வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முன்னேற்றமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. செங்கல் சூளை சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். தொழில் இல்லைன்னா பணிகள்ல நிறைந்த தைரியங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய எஃபோர்ட் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோத்தையும் போடுவீங்க இன்னைக்கு. என்னால வேலைகள்ல பரபரப்பா இருப்பீங்க. நல்ல சுறுசுறுப்பான ஒரு செயல்பாடுகள் இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களிலோ வேலை சார்ந்த விஷயங்களோ இன்னைக்கு நல்லபடியாக ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கின்றது. கல்வி அறிவு எல்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய துறை சார்ந்த கல்வி அறிவுல இன்னைக்கு நீங்க எந்த மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். தொழில் முறையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் சிலருக்கு வரும். அதாவது நம்ம மேற்பார்வையாளராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் சார்ந்து எல்லா விஷயங்களும் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி திடீர்னு விசிட் பண்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சிறப்புகளுக்காக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். குழந்தை பேரு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு
வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது இருக்குதுன்னா அது வந்து நல்லபடியாக நடக்கும். வியாபார ரீதியிலான முயற்சிகள் யாராவது எடுக்கிறீங்கன்னு சொன்னா அதுவும் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நகம், முடி இந்த மாதிரியான பொருட்கள் இன்னைக்கு வெட்டக்கூடாது. எண்ணெய் தேய்ச்சு தலைக்கு குளிக்கிற விஷயங்கள் இருக்குன்னா அதையெல்லாம் இன்னைக்கு பண்ணாம இருக்கிறது மிகவும் நன்மையாக இருக்கும். புதிதான முயற்சிகள் இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர். துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். திருமண பேச்சுவார்த்தைகள் நடக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கின்றது. திருமண ஏற்பாடுகளுக்காக கடன் வாங்கும் ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். சில நேரங்கள்ல சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க சில நேரங்கள்ல அதிக அன்பு மழை பொழியிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலன்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தந்தை வழியில சின்ன சின்ன செலவினங்கள் ஏதாவது ஏற்படலாம். அவருக்கு பிரியப்பட்ட பொருட்கள் வாங்கி தரலாம். இந்த மாதிரியான ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு காயம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளோ இல்லைன்னா பிளட்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. தந்தைக்கு பயணங்களின் போது கவனமுடன் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவுறுத்துறது இன்னைக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலை, தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள், அந்த வெளியூர்லயோ வெளிநாடுலயோ போய் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஏதாவது கடன் வாங்கும் சூழல்கள் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் ரீதியான ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களிடம் அதிகமாக இன்னைக்கு காணப்படும். மனைவியின் சகோதரரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேல் அதிகாரிகளிடம் நம்ம கொஞ்சம் பணிவோடு நடந்துக்கிறது மிகவும் அவசியமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. நம்மளாக மேலதிகாரிகள் அப்படிங்கிறத கோபங்கள் வரும்போது நம்ம மறந்து போயிடுவோம். அதனால கொஞ்சம் கோபங்களை எல்லாம் அடக்கிக்கிட்டே இருக்கிறது மிகவும் இன்னைக்கு ரொம்ப அவசியமானதாக தேவைப்படுகின்றது. அரசு பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கிறதுக்கு சிலருக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீக்கம், கட்டி இந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்னால அவதிகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்துகளின் மீது கடன் வாங்கும் எண்ணங்கள் சிலருக்கு வரலாம். ஏதாவது ஒரு தேவைக்காக நம்மளுடைய பூர்வீக சொத்துக்கள் மீது கடன் வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக சொத்துகளின் மீது வழக்குகளை எதிர்கொள்ளும் சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் சின்ன சின்னதா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தான் செய்து கொண்டிருக்கும் பணியிலிருந்து வெளியேறுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேறு வேலைகள் கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா வேறு வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணிக்கலாம், இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பணியிலிருந்து வெளியேறுற மாதிரி ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாரம்பரிய நோய் ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வு எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அமில மருந்துகள் இதையெல்லாம் கையாளும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவை. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முடி வெட்டுறது, நகம் வெட்டுறது இதையெல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம். எண்ணெய் தேய்த்து குளிக்கிற விஷயங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகளை இன்னைக்கு எடுத்து செய்ய வேண்டாம். மனதளவுல ஒரு பதற்ற உணர்வு, பய உணர்வு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உதவுவது போல் நம்மளுடைய உறவினர்களோ நண்பர்களோ நம்ம எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து உதவிகள் கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க உதவுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல கடைசியில என்னால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சமூக கூட்டங்கள் போட்டு ஏதாவது சந்திப்புகள் நிகழ்த்துறோம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க கலந்துக்காம இருக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வண்டி வாங்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் குறித்து ஈடுபட வேண்டாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அதிகமாக தேவைப்படுகின்றது. நம்மளுடைய பாதுகாப்பு குறித்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறது இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயமாக இருக்கின்றது.
உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருமகள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குழந்தைகளின் உடல் நலன்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. அவ்வப்போது நம்ம குழந்தைகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில வழக்குகளோ இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூதாதையர்கள் வழி வழியாக பயன்படுத்திய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆயுதங்கள், நெருப்பு இதன் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. பகைவர்கள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரசாயனம் சம்பந்தமான விஷயங்கள், விஷ ஜந்துகள் இதிலிடமிருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரி நம்ம பாதுகாப்பா இன்னைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க மனதில் வச்சுக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. தேவையில்லாத செயல்பாடுகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு ஏதாவது ஒரு காரணமாக சொந்த ஊரிலிருந்து வேற ஒரு ஊருக்கு போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம். இதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நோய் ரீதியான உடல் தொந்தரவுகளுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதன் ரீதியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயில் ரீதியான சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் வழியில நமக்கு தேவையில்லாத அவதூறுகளோ இல்லைன்னா வீண் பழிகளோ நம்ம மீது சுமத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் உறவினர்களுக்குள்ளயும் நண்பர்கள் வழியிலையும் தெரிந்தவர்களுக்கிட்டமும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது இன்னைக்கு கவன நிலைகள் அவசியமாக தேவை. பாதுகாப்பு கவசங்களோடு நம்ம வெளியே போறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது இன்னைக்கு மிகவும் அவசியமாக தேவை. அப்படி ஈடுபட்டீங்கன்னா அத ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் மாதிரி ஒரு சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஐயோ! இது இருக்கு கவனமா வச்சுக்கணும், பத்திரமா இருக்கா அப்படின்னு அப்பப்ப செக் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். அதற்கு நம்ம தேவையில்லாம வாங்காமயே இருந்துக்கலாம். அதனால கொஞ்சம் நீங்க இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் கவனத்தோடு ஈடுபடுறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. சிலருக்கு திடீரென வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்கள் வரலாம். ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யும் சிந்தனைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குறிப்பா மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஆராய்ச்சி ரீதியான புதிய ஒரு சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது சிலருக்கு. பணிகளில் இருப்பவர்கள் தங்கள் மீது குற்றச்சாட்டுகள் விழாதபடி நம்ம நடந்துக்கிறது மிகவும் அவசியம். ஏதாவது ஒரு சின்ன குற்றச்சாட்டுகள் வந்தா அடுக்கடுக்கான அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் நம்ம மீது சுமத்துற மாதிரி ஒரு பிளாக் மார்க் விழுந்துரும். அதனால முடிஞ்ச அளவு குற்றச்சாட்டுகள் விழாதபடி நம்ம நடந்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. உயிரினங்கள் பராமரிப்பு, அதனுடைய உற்பத்தி சார்ந்த விஷயங்கள், கால்நடை ரீதியான உயிரினங்கள்ல உற்பத்திகள், பராமரிப்பு இந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, அதனுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக இன்னைக்கு கவனங்கள் தேவை. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது இன்னைக்கு அதிக கவன நிலைகள் தேவை. புதிதாக வண்டிகள் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட வேண்டாம். புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அதன் வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான செயல்களையோ இல்லைன்னா புதிதான பணிகளையோ இன்னைக்கு முக்கியமாக செய்ய விரும்புறோம் அப்படின்னு சொன்னா அதை இன்னைக்கு கொஞ்சம் நிறுத்திக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுல அதிக கவன நிலைகள் நிறைய தேவைப்படுகின்றது. அதனால கொஞ்சம் இன்னைக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான்
களத்திர ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்குவது குறித்த ஒரு பேச்சுவார்த்தைகளோ, எண்ணங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு உரையாடல்களாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஏதாவது புதிதாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு உங்களுடைய மனைவியின் ஆதரவும் பரிபூரண அன்பும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய குலதெய்வ கோவில் இதன் மீதான ஒரு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அதை குறித்து எல்லாம் உங்களிடம் பேசுவதற்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. தர்ம சிந்தனை இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது உதவிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு சூழல்கள் நிறைய இருக்கின்றது. வாசனை பொருட்கள் வாங்குகின்ற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். கார உணவு சம்பந்தமான விற்பனைகள், வியாபாரங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள்ல விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நாம நன்கொடை தர்ற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியிலான முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்கி தர்ற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூர்வீக வீட்ல சின்ன சின்ன பழுதுகள் செய்வோம் அப்படிங்கிற பழுது விஷயங்களை சரி பண்ணுவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழியில தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில சந்திப்புகள் நிகழ்ற மாதிரி ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கிட்னி, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தகுந்த மருத்துவ தேர்வுகள் எடுப்போம் அப்படிங்கிற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அடிவயிறு சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கும் சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீடு, வண்டி, மனை இதற்காக ஏதாவது பேங்க் லோன் கேட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு நல்ல தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலர் வீடு கட்டணும், இல்ல வீடு வாங்கணும், இல்லைன்னா புதிதாக ஒரு வண்டி வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களோடு நம்ம ஏதாவது பேங்க்ல கொஞ்சம் அமௌண்ட் கேட்கிறோம், கொஞ்சம் அமௌண்ட் கையில இருக்கு, கொஞ்சம் அமௌண்ட் பேங்க் மூலமா கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நீங்க ஏதாவது முயற்சி செய்றீங்கன்னா பேங்க்ல இருந்து லாபகரமான தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. 2வது குழந்தைக்காக கர்ப்பிணிகளாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. பார்ட்னர் இல்லைன்னா வர்த்தக ரீதியிலான நபர்களோடோ இன்னைக்கு புதிதாக சந்திப்புகள் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தம்பதியர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைகள் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மை இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. புதியதாக அறிமுகமாகின்ற நபர்களிடம் கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. முழுதாக அவரை நம்பி எந்த விஷயத்திலையும் ஈடுபடாம இருக்கிறது மிகவும் முக்கியம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதனை புரிகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. கேஸ் ஏதாவது ஃபைல் பண்ண விரும்புறீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். வரன் பார்க்கும் விஷயங்களாக நீங்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தாராளமாக போகலாம். அந்த வரன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி முக்கியமான விஷயங்களை மேற்கொள்றேன், எனக்கு அதுல சக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு தாராளமாக அதையெல்லாம் செய்யலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளே சும்மா இருந்தாலும் எதிர்பாராத விதங்கள்ல நம்ம அந்த விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டு இருக்கவே மாட்டோம். ஆனாலும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த பிரச்சனைகள் மூலமா நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால அதிக எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டிய நபராக இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. சிலர் திருமண பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சிருச்சு, திருமண செலவுகளுக்காக ஒரு கடன் வாங்குகின்ற சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அதிகமாக தேவை. பாதுகாப்பு கவசங்களோடு நம்ம வெளியே போறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. காயங்கள், புண்கள் இது ஏதாவது இருக்குதுன்னு சொன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பற்கள் ரீதியான பிரச்சனைகள், எலும்பு மஜ்ஜை சம்பந்தமான ஒரு
பிரச்சனைகள் இருக்கிறவங்க, ரத்த சிவப்பணுக்கள்ல ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கு, இல்லைன்னா அதன் வழியில நமக்கு தொந்தரவுகள் இருக்கு, நெருப்பு சம்பந்தமான விஷயங்கள், இதுல எல்லாமே கொஞ்சம் கவன நிலைகள் இன்னைக்கு அதிகமாக தேவை. இந்த மாதிரியான நோய் தொந்தரவுகள் இருக்குன்னா இதற்கு தகுந்த ஒரு மருத்துவ தீர்வு எடுக்கின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலையில பிரச்சனைகள் இருக்கலாம். அவருக்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வரவுக்கு மேல் செலவுகள் ஏதாவது ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள் ஏதாவது பழுது ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால வீட்டு உபயோக பொருட்களை எல்லாம் பயன்படுத்தும் போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. நோய் ரீதியான தொந்தரவுகளுக்கு சிலருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய சூழல்கள் இன்னைக்கு இருக்கின்றது. வெளியூர் வெளிநாட்டவர்கள் எல்லாம் புதிதாக அறிமுகமாகறாங்கன்னு சொன்னா அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் லிமிட்டா இருந்துக்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கருவிகளின் மீது அதிக கவனங்கள் தேவை. வீட்டு உபயோக பொருட்களான கருவிகளாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில்முறை சம்பந்தமான முக்கியமான கருவிகளாக இருக்கலாம். இந்த கருவிகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வேற்று மத நபர்களிடமும் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாத கலந்துரையாடல்கள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீடு, வண்டி, மனை இதன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரலாம். வேறு தேவைகள் இருக்கும். அப்ப நம்ம கடன் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. ஆனா வீடு இருக்கு, ஒரு வண்டி இருக்கு, இல்லைன்னா ஒரு மனை இருக்கு அப்படின்னு சொன்னா இதன் மீது நம்ம கடன் வாங்கி அதற்கான செலவுகளை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தைரியமாக செய்யும் செயல்கள்ல இன்னைக்கு கவன நிலைகள் அதிகமாக தேவை. எந்த விஷயங்களை செய்யணுமோ தைரியமா அதை மட்டும் செய்வது மிகவும் அவசியம். தேவையில்லாத செயல்கள்ல தைரியமா செஞ்சுட்டு அதன் வழியில பிரச்சனைகளோ பண இழப்பீடுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால செய்யும் செயல்கள்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. தாய்க்கு தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதுக்கு கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கு நரம்பு ரீதியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு, இல்லைன்னா ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா இதற்கெல்லாம் தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்கிற மாதிரி சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியிலான சிறிதான தொழில் தொடங்கும் எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது சின்ன பிசினஸா நம்ம வியாபாரத்தையே ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரியான ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக சிலருக்கு கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படும். வீட்டில் உள்ளவங்களா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களே மேற்கல்வி படிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு கடன் வாங்குகின்ற ஒரு சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண்ணை சார்ந்த வேலைகள்ல கால்நடைகள் ரீதியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நாம சும்மா இருந்தாலும் பிரச்சனைகள் தானாக தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதிக எச்சரிக்கையோடு நம்ம நடந்துக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கணும்னா இன்னைக்கு தாராளமாக பேசலாம். முதல் திருமணம் எல்லாம் முறிவுல முடிஞ்சவங்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒப்பந்த ரீதியிலான விஷயங்கள்ல இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற செயல்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்பத்தினரின் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய விரும்பும் ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க. குடும்பத்தோடு பூர்வீக இடங்களுக்கு செல்வோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகளோ எண்ணங்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்கள் மேற்கொள்கின்ற ஒரு சூழல்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலர் குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதற்கான பயணங்கள் மேற்கொள்வதற்கான முயற்சிகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவர்களோடு ஏதாவது சந்திப்புகள் நிகழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
சிலருக்கு சொந்த ஊரிலேயே திருமண வரன் தேடும் ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குழந்தைகளின் உடல் நலன்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. சிலர் பிள்ளைகளின் தேவைக்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் செல்லுகின்ற எண்ணங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரவுகளை விட இன்னைக்கு செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு மனதிற்குள்ளாக ஒரு போராட்ட உணர்வுகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். திடீர் பண வரவுகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. முடிஞ்சா அந்த பிபி எல்லாம் வராம பாத்துக்கிறது மிகவும் அவசியம். அதே மாதிரி உணவுகள்லையும் கொஞ்சம் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக வச்சு சாப்பிட்டு இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கார உணவுகள் அதிகம் எடுக்கிறவங்களுக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால உடல்நிலையிலையும் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. மார்பு, நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. கால்நடைகள் உற்பத்தி பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கீங்கன்னு சொன்னா அதன் வழியில சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை கருவிகள் வாங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் புதிதாக தோன்றும். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு இசை மீது ஆர்வங்கள் இருக்கும். இல்லைன்னு சொன்னா நமக்கு அந்த இசைக்கருவிகள் பத்தின விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதை இசைக்க தெரியும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு அந்த இசைக்கருவிகள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு ஏதாவது இருக்கலாம். அதாவது தந்தை வழி சொத்துகள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எல்லாரும் கலந்து பேசி எந்த மாதிரி முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக அறிமுகமாகும் நட்புகள் வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரத்த அணுக்கள் பரிசோதனை சம்பந்தமாக செயல்படுறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் நல்லா நடக்கும். அதன் ரீதியிலான ஒரு பரிசோதனை நமக்கு எடுப்போம் அப்படிங்கிற சிந்தனைகள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற செயல்கள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால எந்த விஷயங்கள் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்ல இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான தொழில் முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வளமும் நலமும் கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமாக செய்யும் வேலைகள் ஏதாவது இருக்கு. அந்த விஷயத்த நம்ம இன்னைக்கு பண்ணியே ஆகணும். வேற வழியே இல்ல. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அப்படியெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லுகின்ற விஷயங்களாக இருக்குன்னா, அத கொஞ்சம் இன்னைக்கு தள்ளி வைக்கிறது மிகவும் அவசியமாக இன்னைக்கு தேவைப்படுகின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. அதே மாதிரி சாலை பகுதிகள்ல செல்லும்போது நமக்கு கவன நிலைகள் அவசியமாக தேவைப்படுகின்றது. தொழில்முறை சம்பந்தமான பாதுகாப்புகளும் நமக்கு இன்னைக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அரக்கு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக அசையாத சொத்துகள் வாங்குகின்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும். பசங்களுக்காக நம்ம ஒரு வீடு வாங்கி வைக்கலாம், ஒரு நிலம் வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான சூழ்நிலைகளும் இன்னைக்கு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்காக தைரியமாக அனைத்தையும் செய்யும் சூழல்கள் இருக்கும். குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல இன்னைக்கு தைரியமாக முடிவெடுக்கும் ஒரு திறன் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். உங்களுக்கு தைரியமும், பரபரப்பும், சுறுசுறுப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. எந்த விஷயத்தையும் துணிவுடன் செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் நிறைய இருக்கின்றது இன்னைக்கு. வேற்று மொழி நபர்கள் புதிதாக அறிமுகமாகும் ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தினரின் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்திலயுமே குடும்பத்தினர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில லாபங்கள், ஆதாயங்கள் இல்லைன்னா உதவிகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது எல்லாமே ஏதாவது
ஹெல்ப் கேட்டிருந்தீங்கன்னா, அவங்க வழியில தந்தை கிட்ட இருந்து அந்த உதவிகள் கிடைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளோ, இல்லைன்னா நடக்கிறதுக்கோ நெறைய சூழல்கள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. தந்தை வழியில சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. குடும்பத்தினரினுடைய சுப நிகழ்வுகள்னால வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும் சூழல்கள் நெறைய இருக்கும். குடும்பத்திற்குள்ள சுப நிகழ்வுகள்னால மகிழ்ச்சி இன்னைக்கு நிறைந்திருக்கும். குடும்பத்தினரும் உங்களுடைய வியாபார விஷயங்கள் எல்லாம் பங்கு எடுத்து ஈடுபாடு அதிகமாக கொள்வாங்க. ஏதாவது வியாபார ரீதியில இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, குடும்பத்தில் உள்ள அனைவருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற சூழல்கள் நெறைய இருக்கிறது இன்னைக்கு. உறவினர்கள் வழியில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அம்மா இருக்கிறாங்கன்னா, உங்களுக்கு பிபி சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருக்காம பார்த்துக்கிறது மிகவும் அவசியம். அதுல எல்லாம் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. அதிகாரம் செய்யும் தகுதிகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு பொதுமக்களின் ஆதரவுகள் நெறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. சுவாச ரீதியிலான உடல்நல தொந்தரவுகளுக்கு மருத்துவ சிகிச்சை எடுப்போம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. பிரிந்து சென்ற நபர்கள், அதாவது உறவினர்களாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நண்பர்களாக இருக்கலாம், இல்லைன்னா தெரிந்த ஒரு நபராக இருக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனையினால பேசாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்கெல்லாம் மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. இசை, நடனம், சினிமா, நாடகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கலந்து கொள்வது பற்றி வீட்டில் உள்ளோர்களுடைய ஆதரவுகளையோ, இல்லைன்னா கருத்துக்களையோ கேட்கின்ற ஒரு சூழல்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கின்றது. தற்காப்பு கலை சார்ந்த எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். நம்மளாக வந்து தற்காப்பு கலை கத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நெறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கொஞ்சம் அதை தவிர்ப்பது மிகவும் நன்மையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக கவன நிலைகள் இன்னைக்கு ரொம்ப தேவைப்படுகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான செயல்பாடுகள் இன்னைக்கு பண்ணியே ஆகணும், இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வைப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. சாதாரண நாளை போல இன்னைக்கு கடந்து செல்வது மிகவும் முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக அறிமுகமாகின்ற நபர்களிடம் அதிக கவன நிலைகள் தேவை. அதனால கொஞ்சம் எல்லார்கிட்டையும் பார்த்து அளவோட பழகிக்கிறது மிகவும் நன்மையாக இன்னைக்கு இருக்கும். தம்பதியர்களுக்குள்ள ஒற்றுமைகள் இன்னைக்கு அவசியமாக தேவை. ஒருவர் பிரச்சனை செய்தாலும் இன்னொருத்தர் வந்து விட்டு கொடுத்து செல்லுவது மிகவும் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.